வீட்டிலேயே கோகனட் ஆயில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ்லாம் பார்த்து அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நான் வீட்டில் பண்ணேன். வீட்டில் தேங்காய் நிறையா இருந்துச்சு. சரி வேஸ்ட் ஆகிட்டு போகக்கூடாதுன்ட்டு எண்ணெய் எடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு 10 தேங்காய் கிட்ட உடச்சி இந்த மாதிரி நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். இதை துருவி அதுக்கப்புறம் இதுலேருந்து பால் எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட எனக்கு 1.5 மணி நேரம் ஆச்சு. ஸோ எல்லா ப்ராசஸும் முடிச்சுட்டு நல்லா ஒரு சின்ன சக்கை கூட இல்லாமல் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்ததில் எனக்கு இவ்வளோ ஒரு 3-4 லிட்டர் பால் கிட்ட கிடச்சிச்சு. ஸோ இதை வந்து நம்ம சீல் பண்ணுற கவர் வச்சு ஒரு 6 ஹவர்ஸ் சீல் பண்ணோம்னா இந்த மாதிரி க்ரீமி டெக்ஸ்சர் வரும். இதை மறுபடியும் 2 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா இந்த மாதிரி நம்ம கட் பண்ணும்போது நல்லா கேக் பீஸ் மாதிரி வரும். ஸோ இந்த மேலே வந்து ஃபார்ம் ஆகிருக்கு இல்லையா, இந்த க்ரீமை இதுலேருந்து தான் நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் எடுக்க போகிறோம். ஸோ ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமாக அழகாக தனியாக அந்த க்ரீம் தனியாக எடுத்துகிட்டு க்ரீம் எல்லாத்தையும் ஒரு பேனில் சேர்த்துட்டு நான் கிண்டி விட்டுட்டே இருந்தேன். கிட்டத்தட்ட எனக்கு அந்த ஒரு பேன் ஃபுல்லாமே இந்த க்ரீம் வந்துச்சு. ஸோ நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் வந்து க்ரீம் மட்டும் குக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரையலுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். ஸோ இதை காய்ச்சுறேன் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம். ஸோ இதில் ஏலக்காய் இதெல்லாம் எண்ணெய் செக்கில் ஆட்டும் போது போட்டால் வாசனையாக இருக்குன்னு சொல்லி ஒரு வீடியோவில் பார்த்தேன். ஸோ நம்மளும் ஏலக்காய் தட்டி போடுவோன்னு சொல்லிட்டு ஒரு 4-5 ஏலக்காய் தட்டி போட்டுட்டு 1 ஹவர் கழிச்சு தான் இந்த ஸ்டேஜே வந்துச்சு. பால்லாம் திரண்டு வரும்ல அந்த மாதிரி. ஸோ இந்த இது வர்றதுக்கு எனக்கு 1.5 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சிம்மில் வச்சுட்டு நான் கிண்டிகிட்டே இருக்கும்போது அது வற்றி ஒரு மாதிரி ஃபஸ்ட்டு ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. ஃபஸ்ட்டு எண்ணெய் வரல, ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. அதுக்கப்புறமேல் அதில் இருக்கிறது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஃபில்டர் பண்ணதில் எனக்கு எவ்வளோ எண்ணெய் கிடச்சிருக்குன்னு நினச்சிருக்கீங்க? ஒரு 1/2 லிட்டர் கூட கிடைக்கல. சத்தியமாக எனக்கு இது ட்ராப் அவுட் தான்.